المرسلين وعلى آله وأصحابه الأجمعين أما بعد. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படித்ததிலிருந்து பரிபாலிப்பதிலிருந்து நம் அனைவருக்கும் எல்லாவற்றிலும் சிறந்ததையே நமக்கு கொடுத்துள்ளார். இன்று சுபஹுடைய நேரத்தை கடந்து விட்டோம். சுபஹுடைய ரஹ்மத்தை, சுபஹுடைய பலனை அடைந்து விட்டோம். ஆனால் இன்று எத்தனையோ பேர் சுபஹுடைய தொழுகை இல்லாமல், சுபஹு நேரத்தை அடையாமல், சுபஹுடைய நேரத்தை கூட தொடாமல் இன்று தூங்கக்கூடிய நிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று தாய் தகப்பனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம், பிள்ளை காலையில் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவளை 6 மணிக்கு எழுப்பி பாடசாலைக்கு நேரத்தோடு அனுப்புவதும், அவள் படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கல்விக்காக நேரத்தை ஒதுக்குவதற்காகவும், அவர்கள் பாடத்திட்டத்திற்கு ஒரு நேரம் அட்டவணைகளை போட்டு அவர்களுக்கான பாடத்திட்டங்களை வகுத்து கொடுப்பதுமாக தாய் தகப்பன் தன்னை பிள்ளைகளுக்கான கல்வி முறையை இன்று வகுக்கக்கூடிய சூழல் உள்ளது. ஆனால் எந்த தாய் தகப்பனும் இப்போதைய காலகட்டத்தில் அசருடைய நேரம் வந்தாலும் சரி, லொஹருடைய நேரம் வந்தாலும் சரி, அந்த நேரத்திற்கு பிள்ளைகளுக்கு தொழுகை கடமை என்று தொழுகையை எடுத்து கூறுவதற்கான ஒரு வழிமுறை இன்று காணப்படவில்லை. இன்று சுபஹுடைய நேரமாகிவிட்டது. சுபஹுடைய தொழுகையை தொழுது பிள்ளைகள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அது முடிந்தவரை சொல்லலாம், எந்த பிள்ளைகளும், சிறிய பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் சுபஹு நேரத்தில் மேலும் ஏனைய நேரங்களிலும் கூட குறைவாகத்தான் உள்ளது. காரணம், அவர்களுடைய நோக்கம் உலக கல்வியாகவும் உலகத்துடைய தேவைகளையும் முற்படுத்தி தாய் தகப்பன் அவர்களை வளர்த்ததன் காரணத்தினால் இன்று பிள்ளைகளுக்கு தொழுகை ஒரு பாரமாக காணப்படுகின்றது. பிள்ளைகள் தொழுவதை எந்த அளவு அதை நேசிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு குர்ஆனை எந்த அளவு நேசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு அந்த குர்ஆனை எடுத்து நடக்க வேண்டும், எந்த அளவுக்கு தொழுகையை எடுத்து நடக்க வேண்டும், தொழுகையுடைய பாடத்திட்டங்களை எவ்வாறு படிக்க வேண்டும், தொழுகையை எந்த அளவுக்கு அதில் உயிரோட்டமாக தொழ வேண்டும் என்ற சிந்தனையில் மக்களுக்கு அந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக, இன்றைக்கு பாடசாலையில் நடக்கக்கூடிய ஒரு சிலபஸை எடுத்து பார்த்தால், அந்த பாடசாலையில் நடத்தக்கூடிய ஒரு பாடத்தினுடைய ஒரு இன்றைய பாடத்தினுடைய தகவலை தாய் தகப்பன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று படித்த பாடத்தை பிள்ளையிடத்தில் கேட்டு அதில் பிழையாக என் பிள்ளை படித்துள்ளாரா, சரியாக படித்துள்ளாரா என்பதை நாம் உற்று நோக்குகின்றோம். ஆனால் ஒரு பொழுதும் தன் பிள்ளை தொழக்கூடிய தொழுகை சரியானதா, அந்த தொழுகையில் அவள் சரியான முறையில் தொழுகின்றாரா, அவளுக்கு தொழுகைகளுடைய சட்டத்திட்டங்கள் தெரியுமா, அதை சரியாக பின்பற்றுகின்றாரா என்ற விடயங்கள் யாரும், எந்த தாய் தகப்பனும் அதை பிள்ளையிடத்தில் எடுத்து கூறுவதும் இல்லை, அதை சரியாக பின்பற்றுவதும் இல்லை. ஒரு பிள்ளைக்கு சூரா ஃபாத்திஹா அத்தஹியாத்து தெரியலன்னு சொன்னால் அவங்க தொழுகையே பாத்திலாயிடும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அத்தஹியாத்து தெரியும், எத்தனை பேருக்கு சூரா ஃபாத்திஹா முழுசா ஓத தெரியும்? கவலைப்படக்கூடிய விஷயம். ஆனால் இன்னைக்கு மெட்ஸ் தெரியுமா, எனக்கு மெட்ஸ் தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியுமா, இங்கிலீஷ் பேச தெரியும், சிங்களம் பேச தெரியுமா, சிங்களம் பேச தெரியும். ஏன்? பிள்ளைகளுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால நான் சிங்கள மீடியம் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், மெட்ஸில் நான் பெரிய அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விஷயத்துலையும் என்னோட பிள்ளைகளை எந்த பிள்ளை அப்படி படிச்சிச்சு வாப்பா, எந்த பிள்ளை இப்படி படிச்சிச்சு வாப்பா நான் பேசுகிறோம். ஆனால் உங்களோட பிள்ளைகிட்ட நீங்கள் கேளுங்க, உனக்கு அத்தையாது தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. இல்லையா உங்களோட பிள்ளைகிட்ட கேளுங்க, சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் முழுசாக ஓதுவீங்களான்னு கேளுங்க. என்னைக்காச்சும் உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியில் நம்ம சிறந்த முறையில் ஒரு மார்க்கத்தை கொண்டு கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த உலகம் சிறந்தது இல்லை, இந்த உலகத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை சிறந்ததாக இருக்குது, இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து கொடுக்கணுங்கிற நோக்கத்தை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிது. அந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைகள் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக வேண்டி அந்த யூடியூப்ல என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை எடுத்து போட்டு பிள்ளைகள் அதை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. நபியுடைய வாழ்க்கை வழிமுறை எங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை எங்க? இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதை எடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது?
யாராச்சும் பள்ளியில் வந்து நீங்கள் தாய் தகப்பனார் கேட்டு யாராச்சும் பள்ளியில் வந்து பாருங்கள், உங்களோட பிள்ளைகளோட தொழுகை எந்த அளவுக்கு இருக்கணும் வந்து பாருங்கள். கவலைப்படக்கூடிய விஷயம் இது. உங்கள் பிள்ளைகள் படித்த படிப்புகளை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்களா? இல்லைங்க அவங்க படித்த கல்வியை கொண்டு அதன் மூலமாக எல்லா இடத்துல பொருத்தத்தை அடைய போகிறாங்களா? எத்தனை பேருக்கு அந்த பொருத்தம் கிடைச்சிச்சு? யாராச்சும் சொல்லலாமா, நான் படித்து 9A எடுத்தேன், அந்த 9A மூலமாக எனக்கு சொர்க்கத்தை அல்லா சந்தான்னு சொல்லி? ஒருத்தரை கூட காட்ட இயலாது. நீங்கள் இன்னைக்கு தாய் தகப்பன் செய்யக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனமான வேலை அது. இன்றைக்கு உலகம் போகிற போக்கில் அந்த கல்வி தேவையில்லை. நீங்கள் கல்வியை கொடுக்கன்னு சொல்லி உங்களோட பிள்ளையோட வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் கெடுக்கிறீங்க. யாராச்சும் செல்ல இயலுமா? நான் என் பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் சரியா ஒரு பாடலோ ஒரு மியூசிக்கோ இல்லை நல்ல விஷயங்களை படித்து கொடுக்காங்க, நல்ல விடயங்களை மட்டும்தான் என் பிள்ளை படிக்குதுன்னு சொல்லி. இந்த விடயம் தனியே கிதாபுகளை படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை. இன்னைக்கு மதரசாவில் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட தாய் தகப்பன் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையான ஒரு விடயம். அந்த பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த ஸ்கூல் சிலபஸ் படித்து முடிச்சு ஒரு 1 year 2 years அந்த போயிட்டு ஸ்கூலால் ட்ரிப் கூட்டி போகிற. டிசம்பர் வந்தால் பிள்ளைகளுக்கு ட்ரிப். பிள்ளைகளை கூட்டி போய் என்ன செய்கிற? இங்கேருந்து போக்குள்ள மாஷா அல்லான்னு பிள்ளைகள் காலையில் ஒலிம்பிட்டு குரானை ஓதிட்டு போகிற. அங்கே இடையால பாதியில் போக்குள்ள ஸ்ரீதேவியா போன பிள்ளை மூதியாவியா வீட்டுக்கு வர. இப்படித்தான் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குற முறையா? நீங்கள் தாய் தகப்பனா எந்த அளவுக்கு தன்னை பிள்ளைகளை வளர்க்கணுங்கிற வழிமுறையை நீங்கள் படித்து கொடுக்க வேணாமா? எல்லா இடத்துல நீங்கள் பதில் சொல்ல வேணாமா? நீங்கள் எந்த வழிமுறையை கொண்டு பிள்ளைகளை பாதுகாக்க போகிறீங்க? இன்றைக்கி நபியுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு யூதனில் குர்ஆனை தெரியாத ஒரு யூதனை காட்டுங்க பார்ப்போம். எந்த யூதனாச்சும் பிள்ளையோட கையில் ஃபோனை கொடுத்து நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணீங்க, இந்த ஃபோனை படிங்க சொல்லி கொடுக்கக்கூடிய சூழல்? ஒரு யூதன் கையில், ஒரு யூதனுடைய பிள்ளையோட கையில் அந்த குர்ஆன் இல்லை. ஏன் அந்த குர்ஆன் அந்த ஃபோன் இல்லை? ஏன் இல்லை? அவனுக்கு தெரியும் அந்த ஃபோனை கொண்டு அவனோட கையில் கொடுத்தா அவனோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். இன்றைக்கி சின்ன வயசில் புள்ள வளர்ந்துட்டு வரக்குள்ளே ஃபோனை கொடுத்து அனுப்புகிறோம். ஏன் கொடுக்குறோம்? புள்ள படிக்கணும், ஃபுல் எஜுகேஷன். என் பிள்ளைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, என் பிள்ளை நல்லா படிக்கணும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், சிங்கள மீடியம் படிக்கணும், பெரிய ஸ்கூலில் பெருசாக படிக்கணுங்கிற நோக்கத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம ஃபோனை கொடுத்து நீ ஃபோனில் படி வாப்பான்னு கொடுக்கும். ஜூம் கிளாஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட காலையில் எளிமீனத்துலேருந்து புள்ள நைட் தூங்குற வரையும் படிச்சுக்கிட்டே என்னத்தை படிக்குது? உலகத்தை படிக்குது. இந்த உலகத்தை படிக்கிறதுனால உங்களோட பிள்ளைக்கு என்ன நிறைய போகுது சொல்லுங்க? சரி, நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு உலகத்தை கொடுக்க போகிறீங்களா? கொடுங்க. ஆனால் என்னைக்காச்சும் மனசில் கை வச்சு நினச்சி பாருங்கள், தொட்டு பாருங்க உங்களோட மனசை. என்னைக்காச்சும் கொஞ்ச நேரம் உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த குர்ஆனை பற்றி கொடுத்துருக்கீங்களா? ஹதீஸை பற்றி விளங்கப்படுத்திருக்கீங்களா? வாழ்க்கைய வழிமுறைகளை விளங்கப்படுத்திருக்கீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உலமாக்களுக்கும் ஹார்குன்மார்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் கடமை பிள்ளைகளுக்கு குர்ஆனை படித்து கொடுக்குறது. மதரசாவுக்கு போனால் தான் பிள்ளைகள் குர்ஆனை படிக்கணும், அங்கே மட்டும்தான் பிள்ளைகளுக்கு குர்ஆன். இப்போ வீட்டுக்கு வந்தால் குர்ஆன் தேவையில்ல, அங்கே டிவியை போட்டு குந்தினா சரி. இப்படி ஒரு வழிமுறையை உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டு பிள்ளை இடத்துல எப்படி குர்ஆனை கொடுக்க போகிறீங்க? அது ஆரம்பத்தில் பிள்ளை பிறந்த உடனே ஆரம்பத்தில் இப்போ சிலருடைய செயற்பாடு அப்படின்னு சொன்னால், பிள்ளை உம்மான்னு சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டு கத்திட்டா சரி. அந்த பிள்ளை ஃபோனை கொடுத்து நீ இந்த ஃபோனை பார்த்துட்டு வாப்பா நான் சமைக்க போகிறேன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்றேன். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யும்? வளர்ந்து வந்ததுக்கு பின்னாடியும் அந்த பிள்ளைக்கு ஃபோன் தான் தேவைப்படும். இன்றைக்கு அந்த ஃபோனுக்குள்ளே அந்த லைஃப் போயிட்டுருச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் லைஃப்பில் அந்த மாற்றம் வந்துச்சு? ஒரு பொடியினுடைய சம்பவத்தை நான் சொல்கிறேன். அந்த பொடியை சின்ன வயசுலேருந்து வளரக்குள்ள அவனோட தாய் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளை வளரக்குள்ள சின்ன வயசில் கத்தினிச்சின்னா அந்த பிள்ளைக்கு ஃபோனை கொடுக்குறேன். ஃபோனை கொடுத்து அந்த பிள்ளை ஃபோனாலே வளர்ந்து இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு அந்த ஃபோனில் கார்ட்டூன் பொம்மைகளோ
அந்த ஃபோனில் பேசக்கூடிய விஷயங்கள், அந்த கார்ட்டூன் பொம்மை பேசுகிற மாதிரி அந்த பிள்ளை பேசுது. தமிழ் ஒழுங்காக தெரியாது. ஏன் அந்த புள்ளிகள் அதுக்கு அதுக்கு அட்டெண்ட் ஆகிட்டு வருவது புள்ளிகள்லாம். இப்போ இன்றைக்கி அந்த அளவுக்கு சூழலை போயிட்டு இருக்கு. நம்மளோட குரான் நம்மளை விட்டு தூரமாயிட்டு இருக்கு. ஒரு வருங்காலம் இந்த இப்பய காலத்துக்கு புள்ளிகளுக்கு குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட பேரோட குரான் இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சூழலில் யார்கிட்டையுமே குரான் இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு குரான் கொடுக்கப்படலை. அப்போ அந்த குரானை யார் பாதுகாக்கிற? இன்றைக்கு யூதர்களும் ஏனைய மதத்தினர்களும் அந்த குரானை வச்சு விமர்சனம் செய்கிறாங்க நம்மக்கிட்ட. அந்த குரானை வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கான உம்மத்தை எங்க யார் உருவாக்குறது? எத்தனை பேர் உருவாக்கினீங்க? உங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க. இது பிள்ளைகளுக்கு மட்டும் ஆனதில்லை, ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் உரியது. எந்த அளவுக்கு பிள்ளைகளை பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்களும் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களோட தாய் தகப்பன் என்றைக்குமே தண்ட பிள்ளை மோசமா வளரணும், மோசமான நிலைக்கு வரணும். மோசமான நிலைன்னு சொன்னா தாய் தகப்பனை சிந்தனை மாற்றப்பட்டிருக்கு. எப்படி நம்மளோட பிள்ளை படிக்காட்டு அந்த வாழ்க்கை சீரழிஞ்சிடும். சரியா? படிக்கலன்னு சொன்னா வாழ்க்கை சீரழிஞ்சிடும். அப்போ குரான் ஓதினால்தான் ஓதாட்டியும் தான். குரான் தேவையில்லை, இந்த உலகத்துடைய கல்வி தேவை. கல்வி இருந்தால் புள்ள வாழும், குரான் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த உலக கல்வி இல்லாமலும் மார்க்கு கல்வி இருந்தால் அந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். ஏன்? மார்க்கு கல்வி தான் முக்கியம், அடிப்படாது. அது இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தை தூக்கி புள்ளட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ள உலகத்தை தான் நேசிப்பான். படைத்தவன் யார் என்பதை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் தெரியாதவன் வாழ்வான். ஏன்? அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. குரானை கையில் வச்சிருக்க வேண்டிய குரானை நம்ம பீரோக்கு மேலே வச்சிருக்கோம். ஏன்? நமக்கு அது தேவையாக விளங்குது இல்லை. இந்த குரானுடைய கல்வி பிள்ளைகள்கிட்ட போகாததுக்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு அந்த குரானுடைய சட்ட திட்டங்களை விளங்கியோ இல்லை குறிப்பிட்ட காலம் சரி ஓகே ஓயில் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய நம்ம குரானை கொடுப்பேன்னு சொல்லி சில சாயை படிச்சுவாங்க. நம்ம பிள்ளை 10ஆம் ஆண்டு படித்து முடிக்கட்டும், அதுக்கு பின்னாடி நம்ம குரானை ஓத விடுவோம்னு சொல்லி 10ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் மாசாக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படி குரானை ஓதும்? அடிப்படை தெரியாமல் பிள்ளை எப்படி குரான் ஓதும்? சரி 10ஆம் ஆண்டுலன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு 15 வயசு, 7 வருஷம் மாசாவில் ஓதணும். 23 24 வயசில் அந்த பிள்ளை மார்சா விட்டு வெளியாகிறன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு முதல் அடிப்படையில் ஏற வேண்டிய விஷயம் வயசு எப்படி குரானை கற்க வேண்டிய வயசுன்னு ஒரு அடிப்படை வயசு வந்துச்சு. இந்த வயசில் புள்ளிகள், அதாவது யூதர்களுக்கே தெரியும் புள்ளிகளை 6 வயசுலேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளேயும் அவனோட மெமோரிஸ் சீராக வேலை செய்யும். ஏன் காரணம்? அந்த வேறு கிரகித்தல் தன்மை அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால யூதன் கல்வியை கொண்டு வந்தான். அந்த கல்வி மூலமாக மக்களை ஏமாற்றிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கு நம்ம அவனை பின்பற்றோம், குரானை இழந்துட்டோம். எந்த விடயத்தில் கவலைப்படணுமோ அந்த விடயத்தில் கவலைப்படுங்க. குரானுடைய விடயத்தில் கவலைப்படுங்க. புள்ளியோட வாழ்க்கை விடயத்தில் கவலைப்படுங்க. எந்த புள்ளியுடைய கல்வியும் சரி, எந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, ஒரு விடயத்தை விளங்கி கொள்ளுங்க. நம்ம புள்ள படித்த படிப்பை கொண்டு நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதில்லை. நம்ம புள்ளோட ரிசல்ட் சீட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதில்லை. இங்கே கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ், இங்கே வழங்கக்கூடிய சான்றிதழ்கள், இங்கே வழங்கக்கூடிய மெடல்ஸ் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு காலமும் சொர்க்கத்தை கொண்டு தரப்போகிறதில்லை. அந்த மெடல்ஸை வச்சு உங்களை சொர்க்கத்துக்கு எடுக்கலாமா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஹதீஸில் ஒரு குரான் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானா, நீங்கள் இந்த உலகத்தில் வாங்கக்கூடிய மெடலை வச்சு இந்த உலகத்தில் வாங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறானா? உலக கல்வி மூலமாக தருவேன்னு சொல்கிறானா? நம்ம ஏன் இன்னும் இந்த குரானை சுமக்காமல் இருக்கும்? ஏன்டா அந்த குரான் நமக்கு பாரமாயிடுச்சு. உள்ளத்தில் அந்த குரானை பற்றிய தெளிவோ அந்த குரானத்தை சுமக்கிறதுக்கான ஆசை ஆர்வம் யாருக்கும் வருதில்லை. உங்களுக்கே வரலன்னு சொன்னா உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அதனால் இன்ஷா அல்லாஹ் முதல்ல பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறத முதல்ல விளங்குங்க. அதை அடிப்படையில் எடுத்து பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுக்க வேண்டிய விடயங்களை குரானை கொடுங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.